ஹலோ, ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்பைசி இண்டியன் பாஸ்தா. இதுக்கு பாஸ்தா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நல்ல ஹெல்தியான இன்க்ரீடியன்ட்ஸு. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம பாஸ்தா ரொம்ப கம்மியாக தான் நம்ம இதில் உபயோகப்படுத்த போகிறோம். அதனால் கண்ணை மூடிட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சுகர் கண்ட்ரோல்லையும் வரும். காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா துண்டு துண்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து நம்ம மிளகாய் பொடி, ஓமம், மஞ்சப்பொடி, உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நறுக்கி வச்சுருந்த இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின்னு, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கின உடனே டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த உப்பு கொஞ்சம் நிறையாவே ஓம டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஓமம், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறமா எல்லா காய்கறிகளையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்குங்க. வதக்கி அதில் இந்த காய்கறியில் உப்பு இறங்கணுங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாங்க. நல்லா இறங்கிடும். அது உப்பு இறங்கின உடனே நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதில் கொட்டி நல்லா கிளறணுங்க. கிளறி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் இதுக்கிடையில் இது கொதிச்சிட்ருக்கும்போது சைடில் பன்னீர் இருக்கு இல்லையா, அதை கடைசியில் தான் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். அதனால் அதை உங்களுக்கு தவாவில் கிறிஸ்பியாக பண்ணுறதுக்காக வேண்டி நல்லா தவாவில் போட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு வச்சுருங்க. இதை நம்ம கடைசியில் தான் நம்ம உபயோகப்படுத்த, சாப்பிட்றதுக்கு முன்னால் தான் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஓவனில் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்து மேலே சீஸ் துருவி போட்டு சைடில் அப்பளத்தையும் போடுங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு.